சூப்பர் சிங்கரில் நம்மளால் மறக்க முடியாத ஒரு அளவுக்கு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸால் ரொம்பவே மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சவர் யார் அப்படின்னா சரண் அவர்கள். அவர் இப்போது மலேசியா போக போகிறாரு. அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா மிஸ்கின் அவர்கள் தான். இப்போ அவர் ஊரை விட்டு போக போகிறாரு, நாட்டை விட்டு போக போகிறாரு அப்படின்லாம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அவரை நீ உலகம் முழுக்க சுற்றி பார்த்துட்டு வான்ற அந்த ஒரு அடிப்படையில் மிஸ்கின் அவர்கள் அவருக்காக மலேசியா போகிறதுக்காக புக் பண்ணி கொடுத்துருக்காராம். அவரை நிறைய விஷயங்கள் இவருக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க. காரணம், கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு முன்னேறி அவர் வந்திருக்காரு அப்படின்றதான். இந்த காலகட்டத்தில் அப்பா அம்மாவை ஏமாத்துகிற பசங்கள் தான் அதிகமாக இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இப்படி ஒரு குழந்தைய நம்மளால் பார்க்கன்ற அளவுக்கு சரண்ராஜா நடந்துக்கிட்டாரு. அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதா இருக்கட்டும், தான் கஷ்டப்பட்டு முன்னேறி வரதா இருக்கட்டும், பல விஷயங்கள் அவர் பண்ணி வந்துட்டு இருந்தார். அதனால் அவருக்காகவே இவர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. மிஸ்கின் அவர்கள் இப்படி செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருடைய நல்ல ஒரு வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்கு. தொடர்ந்து எல்லோருமே மிஸ்கின் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் சமீபத்தில் துரைந்தர் படத்தை பற்றி பேசியிருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு அதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு, ஆனால் இவர் நடிக்கலை அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, அவருக்கு அப்படி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அதனால் எனக்கு அதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. எல்லாரும் அப்படி சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்னை தேடி வாய்ப்பு வரவே இல்லை. நிச்சயமாக வந்திருந்தால் நான் நடிக்க தான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ரகுமான் கேரக்டர் மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் பேசப்பட்டதுன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த கேரக்டர் தான் இப்போது நாகார்ஜுனா அவர்களை நடிக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரியாக எல்லோரும் பேசி வராங்களாம். ஆனால் அவருக்கு நிச்சயமாகவே அப்படி ஒரு வாய்ப்பு வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பற்றி ரொம்ப பாராட்டியும் பேசியிருக்காரு. எப்பயுமே எந்த ஒரு சீனும் முடியும் போதும் நம்மளை அந்த நாற்காலியோட நுனியில் டிப்பில் உட்கார வச்சுருந்தது அப்படின்னு ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த படம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.